கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் நடத்தி கொண்டு வந்த பொழுது கோராகின் கூட்டத்தார் சொல்லுகிற ஒரு காரியம், ஜனங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் என் ஜனங்களை அடிக்கடி துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரை விட உங்களை மேன்மைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் பேசின பொழுது கர்த்தர் கடும் கோபம் கொண்டார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பார்வையில் மோசே விலையேற பெற்றவனாய் காணப்பட்டார். ஆகவே என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் நீங்கள் எப்படி பேச முடியும்? சொந்த சகோதரி பேசின பொழுதும் கர்த்தர் இறங்கி வந்தார். இப்ப மோசே ஆண்டவருடைய உறவு ஒரு உன்னதமான ஒரு உறவு, இந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான அனுபவத்திற்குள்ளாய் மோசே இருந்தபடியினாலதான் அவர் விலையேற பெற்றவராய், கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவராய் காணப்பட்டார். மோசேக்கு விரோதமாய் யார் என்ன காரியம் பேசினாலும் அவர் உடனடியாக இறங்கி வந்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அதே வாக்குத்தத்தம் தான் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஒரு மோசேயை போல, ஒரு யோசுவாவை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட எடுத்து பயன்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு என்னென்ன காரியங்கள் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்?